ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இல்லை ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு ஒரு பெரிய மருத்துவ செலவு வருது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும். அப்போது உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்து இதுக்காக செலவு பண்ண வேண்டியதில்லை. உங்களோட சேமிப்பு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது? ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் தனிநபருக்கு எடுக்கக்கூடியது இண்டிவிஜுவல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு மேலே ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஒரு அப்பா பையன் இல்லாட்டி அம்மா குழந்தை இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான்னு சொல்லலாம். இல்லை இதில் வந்து 2 அடல்ட் 2 சைல்டு இல்லாட்டி 4 அடல்ட் 2 சைல்டுன்னு அப் டு 8 மெம்பர்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய பிளான்ஸ் இன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறமா கம்பெனியில் கிடைக்கக்கூடிய குரூப் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாப்அப் பிளான், சூப்பர் டாப்அப் பிளான்ஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேசிக்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை கம்பெனியில் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 3 or 5 lakh லிமிட்டுக்கு உங்களுக்கு அங்கே கவரேஜ் இருக்குன்னா அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு 5 lakhலேருந்து ஒரு 1 crore or 2 crore வரைக்குமே நீங்கள் டாப்அப் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது எடுக்கும் போது ஃபஸ்ட்டு 5 lakhs நீங்கள் அங்கே கிளைம் பண்ணிக்குவீங்க. 5 lakhsக்கு மேலே வரக்கூடிய கிளைமை இந்த டாப்அப் பிளான்ஸில் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் இல்லாட்டி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான டிசீஸ் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அதில் சில டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்புறமா சீனியர் சிட்டிசன்ஸ் பிளான்ஸ் இருக்குது. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீமியமில் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் பிளான். ஏன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிற மாதிரியான சில பிளான்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி இருக்குது. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு இந்த பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லம்சம் பெனிஃபிட்டாக கொடுத்துருவாங்க. என்ன சம் அஷ்யூர்ட் எடுத்துருக்கீங்களோ அந்த சம் அஷ்யூர்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது. இதை வந்து இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலிக்கும் எடுத்துக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி அப்படின்னா என்ன? ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசிங்கிறது ஃபேமிலியில் 2 பேர் இல்லாட்டி 8 பேர் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரே நபரே 5 லட்ச ரூபா ஃபுல் அமௌண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இல்னஸ் வரும்போதோ இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ரிக்யர்மெண்ட் இருக்கும்போதோ, இல்லை 2 பேரும் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே சம் அஷ்யூர்டு தான் இருக்கும். அது டோட்டலாக அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எதர் ஒரே நபர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எல்லோரும் சேர்ந்தும் பிரித்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்னா என்ன? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வியாதி இல்லாட்டி ஒரு இல்னஸ் தான். இது என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் சிலருக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட் ப்ராப்ளமே கூட வந்திருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல ஆல்ரெடி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் முதலே பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்னு அதை சொல்லிட்டோம்னா அது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு உங்களுக்கு சில கம்பெனிஸ் வந்து இமீடியட்டாக கவரேஜ் கொடுப்பாங்க. பட் அட் அ ரைடர் ப்ரீமியம் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டணும். சில பாலிசிஸில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்து மினிமம் 2 வருஷத்துலேருந்து 4 வருஷத்து வரைக்கும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேசிஸ் ஆன் த பாலிசி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு கிளைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்ல மறந்தாலோ இல்லை உங்கள் அட்வைசர் அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டாலுமே கூட உங்கள் பாலிசியில் நீங்கள் எங்கேயுமே அதை டினோட் பண்ணல அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கிளைம் போகும்போது எனக்கு ஆல்ரெடி இந்த பாலிசி நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எடுத்திருக்கேன், பட் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது சொல்லிட்டா உங்களுக்கு ஃபர்தராக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் கிடைக்காது, உங்கள் பாலிசி கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸில் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்களே அப்படின்னா என்ன? ஹெல்த் இன்சூரன்ஸில் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது நீங்கள் பாலிசி எடுக்கிற அன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சிடென்ட் எனி கிளைம் நீங்கள் பண்ண முடியாது. ஒன்லி ஆக்சிடென்ட்டுக்கான கிளைம் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். 30 நாளுக்கு அப்புறம் எனி டைப் ஆஃப் ஃபீவர் கிளைமுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ஆஃப் ஃபீவர் ரிலேட்டட் கிளைம்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வரைக்கும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இந்த டிசீஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதாவது அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் தெரியுது, அதை பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டிசீஸை நான் சொல்கிறேன். கேட்ராக்ட், ஹிரண்யா, பைல்ஸு, வெரிகோஸ் வெயின்ஸு, டீஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ், ஹிஸ்டரெக்டமி, உடம்புல இருக்கக்கூடிய கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஆர் கிட்னி ஸ்டோன்ஸ், இப்படி சில வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு கிளைம் பண்ண முடியாது. இதை தவிர சடனாக ஏற்படக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால் அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் ஸ்பெசிஃபிக்கு பர்டிகுலராக 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. இது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு வயசில் ஏதாவது லிமிட் இருக்கா? ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டுமே கிடையாது, ஏஜ் லிமிட்டு.
மினிமம் ஒரு பிறந்த குழந்தை 90 நாளுக்கு அப்புறத்துலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். பட் சிலருக்கு 60 வயசுக்கு மேலே சில பாலிசிஸ் நீங்கள் எடுக்கும்போது கோபேமெண்ட் அப்படிங்கிறது வரும். சிலருக்கு அது வராது. அவங்க எடுக்கக்கூடிய பாலிசியை பொறுத்து இது மாறுபடும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு பாலிசிஸஸில் என்ட்ரி ஏஜ் ஒரு லிமிட்டே கிடையாது. எந்த வயசில் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல பெரிய டிசீஸ் ஆர் இல்னஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு சில பாலிசிஸ் தான் எலிஜிபிளாக இருக்கும். சிலருக்கு அந்த எலிஜிபிலிட்டியும் இருக்காது. பாலிசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். என்னோடய குழந்தைகளை என்னோடய இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்க்ளூட் பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக பாலிசி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் திருமணமாகி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய அடுத்து 90 நாட்களுக்கு அப்புறம் உங்கள் பாலிசி கூட நீங்கள் இணைச்சிக்க முடியும். இல்லை ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாலிசி எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குதுன்னா அவங்களும் அந்த பாலிசியில் 90 நாட்களுக்கு அப்புறம் இணைச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு 18 வயது இல்லாட்டி 24 வயசு வரைக்கும் அதே பாலிசியில் கன்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி அந்த வயசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பாலிசியை பொறுத்து மாறுபடும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு கரெக்டான வயசு எது? ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு கரெக்டான வயசு 20 அல்லது 30 வயதுக்கு முன்னாடி. ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லப்போனால் உங்கள் உடம்பு ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு டிசீஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் போய் எடுக்க முடியாது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கும்போதே எடுத்துட்டால் வெயிட்டிங் பீரியடை ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஈஸியாக கிளைம் அப்ரூவ் ஆகிடும். கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன? கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் கட்டாமல் போய் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். டைரெக்டாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களோட பில்ஸை செட்டில் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் கேஷ்லெஸ் கிளைம். இது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் கிடைக்கும். நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் கிளைம் கிடைக்காது. நீங்கள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் பண்ணிக்கணும். இன்னொன்று, பிளான்டு சர்ஜரியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்டிமேட் பண்ணணும் த்ரூ த ஹாஸ்பிட்டல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னு. அப்போ அவங்க கேஷ்லெஸ்ஸை இனிஷியேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இல்லை எமர்ஜென்சினா நீங்கள் அட்மிட் ஆகும்போது இமீடியட்டாக சொல்லிட்டீங்கனாலும் கேஷ்லெஸ் த்ரூ ஆகிடும். இன்சூரன்ஸில் இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அண்ட் நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஆல்ரெடி ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனி கூட டைப்பில் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ். சம்டைம்ஸ் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேஷ்லெஸ் கிடைக்காது. சில ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டே எலிஜிபிளாக இருக்கும். சில ஹாஸ்பிட்டலில் ஈவன் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கூட எலிஜிபிளாக இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு எலிஜிபிள் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாலிசி எடுத்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குமா, எனக்கு கிளைம்ஸ் வருமா அப்படிங்கிறது உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் சம் இன்சூர்டு அப்படின்னா என்ன? சம் இன்சூர்டு அப்படிங்கிறது ஒரு பாலிசி வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய கிளைம் அமௌண்ட்டுக்கு பேர் தான் சம் இன்சூர்டு. இது ஒரு ஃபேமிலியாக இருந்தால் டோட்டல் சம் அஷ்யூர்டாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அந்த சம் அஷ்யூர்டு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபேமிலி எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரோட ஏஜ் குரூப் என்ன, நீங்கள் இருக்கக்கூடிய சிட்டி என்ன, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் காஸ்ட் என்னங்கிறத பொறுத்து நீங்கள் உங்களோட சம் இன்சூர்டை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மோஸ்ட்லி ஜோன் வைஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. மெட்ரோ சிட்டிஸ், நான் மெட்ரோ சிட்டிஸ், அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டிஸ்க்கும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டிஸ்க்கும் ப்ரீமியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஊரில் எந்த பின்கோடில் இருக்கீங்கிறத பொறுத்து உங்களோட ஜோன் வரும். சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜோன் வைஸ் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். நீங்கள் சப்போஸ் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜோனுக்கான ப்ரீமியத்தை கட்டி தான் நீங்கள் பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் மெட்ரோ சிட்டியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு கோ பேமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீமியம் அந்த டிஃப்ரென்ஸ் ப்ரீமியத்தை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஜோன் வைஸ் நான் எந்த ஊரில் வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், பட் நான் இருக்கக்கூடிய ஜோனுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் கட்டிக்கலாங்கிற மாதிரி பாலிசி சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னா என்ன? நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த பாலிசியில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், கிடைக்காது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு எல்லாமே சொல்லி இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் பாலிசி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாலிசி டாக்குமெண்ட் வருது, அதை நீங்கள் படித்து பார்க்குறீங்க, அப்போது உங்களுக்கு முன்னாடி கன்வே பண்ண விஷயமும் இப்போவும் டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் பாலிசி எடுத்த ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே இல்லாட்டி சம்டைம்ஸ் சில பாலிசியில் 30 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளே எனக்கு இந்த பாலிசி வேண்டாம், நீங்கள் சொன்னதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் ஃபுல்லாக திரும்ப வந்துடும், நீங்கள் கட்டின அமௌண்ட் திரும்ப வந்துடும்.
இதுக்கு பேர் தான் ஃப்ரீ லுக் பீரியட். பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்கப் தேவையா? சில கம்பெனியில் இருக்கக்கூடிய சில பாலிசிகளுக்கு மெடிக்கல் செக்கப் கேட்க மாட்டாங்க, சில பாலிசிகளுக்கு மெடிக்கல் செக்கப் கேட்பாங்க. சப்போஸ் ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் அதே இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் லேபில் போய் உங்களை வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்க சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படலாம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்படலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் அப்படின்னா என்ன? கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் அட்டாக், இல்லை கேன்சர், இல்லாட்டி ஸ்ட்ரோக், அது மாதிரியான வியாதிகள் வந்து உங்களுக்கு ஒரு கை கால் வந்து விளங்காமல் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரிய வியாதிகள் வந்தால் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒன் டைமாக லம்சமாக ஒரு பெனிஃபிட் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் பிளான். ஹெல்த் இன்சூரன்ஸில் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகுமா? ஹெல்த் இன்சூரன்ஸில் பொறுத்த வரைக்கும் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப் பாலிசி பீரியட் உங்களுக்கு கவர் ஆகும். சில பாலிசிஸில் நீங்கள் பாலிசி எடுத்ததுலேருந்து 9 மாதத்துக்கு அப்புறம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நார்மலாக மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அது வந்து ஒரு பிளான்டு ஆக்டிவிட்டி ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு கிளைம் வந்து நீங்கள் எதிர்பார்த்து ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாலிசியில் எலிஜிபிளாக இருக்கும். பாலிசி எடுத்த உடனே வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்காது. மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் பாலிசியை பொறுத்து வெயிட்டிங் பீரியட் இருக்கும். உங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டோட அமௌண்ட்டு ஜாஸ்தியாகிற அளவுக்கு உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸில் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்க்ளூஷன்ஸில் ஜென்ரலாக உங்களுடைய பாலிசியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வியாதிகளுக்கு இல்லாட்டி எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிளைம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் எக்ஸ்க்ளூஷன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரக் ஆர் ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணிவிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு கிளைம் கிடைக்காது. இல்லை நீங்களே உங்கள் உடம்புல ஏற்படுத்தக்கூடிய செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரிஸ் அதுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான கிளைம் கிடைக்காது. இல்லை டென்டல் அண்ட் விஷனை பொறுத்த வரைக்கும் சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இருக்கும். அது அந்த மாதிரியான வியாதிகளுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் பிறக்கும் போதே என்னோடய உடம்புல வந்து சில குறைபாடுகள் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூஷனாக தான் இருக்கும். அந்த பாலிசியில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்காது. டிடக்டபிள் ஆர் கோபேமெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பாலிசியில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 lakh பாலிசி எடுத்திருக்கீங்க, 50,000 டிடக்டபிள் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை கிளைம் பண்ணும்போதும் இல்லை ஒரு பாலிசி இயரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50,000 rupees உங்கள் கிளைமில் செட்டில் பண்ண மாட்டாங்க, மீதி அமௌண்ட் தான் செட்டில் பண்ணாங்க. இது டிடக்டபிள். இதுவே கோபேமெண்ட் அப்படின்னா இது வந்து பாலிசியில் சில பாலிசியில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க பாலிசி எடுக்கும்போது இந்த கோபேமெண்ட் கிளாஸ் வரும். அந்த டைமில் எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்கன்னா மினிமம் 10% to 20 or 30% நீங்கள் வந்து உங்கள் பில்லில் நீங்கள் எல்லா பில்லுலேயுமே நீங்கள் இந்த கோபேமெண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது. இது சம்டைம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஜோனில் பாலிசி எடுத்திருக்கீங்க, வேறு ஜோனில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த ஜோனல் கோபேமெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அது மாதிரியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் கோபேமெண்ட் அண்ட் டிடக்டபிளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த டிடக்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்கள் பாலிசி எடுத்திங்கன்னா நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்கள் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரீமியம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 25,000 ப்ரீமியம் கட்டுறீங்க 5 லட்ச ரூபா பாலிசிக்கு அப்படின்னா நான் அதில் 50,000 நான் கிளைம் எனக்கு வேண்டாம், அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா சம்டைம்ஸ் உங்கள் பாலிசியோட ப்ரீமியம் வந்து 25,000 பதிலாக உங்களுக்கு ஒரு 18,000 இல்லை 20,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 25,000 பதிலாக நீங்கள் ஒரு 7,000 ப்ரீமியம் கம்மியாக கட்டினா போதும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 50,000 rupeesக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள். இதே மாதிரி தான் கோபேமெண்ட். என்னோடய ஒவ்வொரு பில்லுலையுமே நான் ஒரு பெர்சன்டேஜை ஷேர் பண்ணிக்கிறேன்னா உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ ப்ரீமியம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கோபேமெண்ட் சூஸ் பண்ணலாம். பட் இட் இஸ் பெட்டர் நாட் டு சூஸ் அ கோபேமெண்ட். எப்போவுமே கோபேமெண்ட் இல்லாத பாலிசி எடுத்துக்கிறது பெட்டர். ஒரு வருஷத்தில் எவ்வளோ தடவை என் பாலிசியில் கிளைம் பண்ண முடியும்? ஒரு பாலிசியில் கிளைம் பண்ணுறதுக்கான லிமிட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கான லிமிட் கிடையாது. பட் உங்கள் சம் இன்சூர்டு என்னவோ அந்த சம் இன்சூர்டு அமௌண்ட் அளவுக்கு தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பாலிசி 5 லட்ச ரூபா பாலிசி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு தடவை அட்மிட் ஆனால் மேக்ஸிமம் உங்கள் பில்லு வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் எலிஜிபிளாக இருக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பில்லு வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஒரு டைம் அட்மிட் ஆகும்போது நீங்கள் 3 லட்ச ரூபா யூஸ் பண்ணிக்கிறீங்க, கிளைம் த்ரூ ஆகிடும். அடுத்த தடவை ஒரு 2 லட்சம் கிளைம் த்ரூ ஆகிடும். அடுத்த தடவை ஒரு 4 லட்சம் கிளைம் த்ரூ ஆகிடும். அடுத்த தடவை ஒரு 2 லட்சம் வந்தால் நீங்கள் ஆல்ரெடி 9 லட்சம் யூஸ் பண்ணிட்டீங்க.
ஸோ இந்த இடத்துல 1 லட்சம் த்ரூ ஆகிடும், இன்னொரு லட்சம் நீங்கள் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள் பாலிசிக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது இருந்தால் அது டாப்அப் ஆகி நின்றுருக்கும், மறுபடியும் உங்களால் மறுபடியும் அந்த சம் இன்சூர்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸுக்கு இங்கே வந்து லிமிட் கிடையாது, உங்கள் சம் இன்சூர்டு அளவுக்கு தான் நீங்கள் கிளைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட்னா என்ன? ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் சம் இன்சூர்டு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னா அது நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது ரீஸ்டோர் ஆகி மறுபடியும் 5 லட்ச ரூபாய்க்கு டாப்அப் ஆகிடும். அதே பில்லில் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. சப்சிக்வெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாட்டி வேறு டிசீஸ்க்கு நீங்கள் அட்மிட் ஆகும்போது, இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானில் இருக்கீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி மெம்பர் வேறு ப்ராப்ளத்துக்காக அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து எலிஜிபிளாக அவங்களும் அதே சம் இன்சூர்டு அளவுக்கு கிடைக்கும். இதுதான் ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். நோ கிளைம் போனஸ் அப்படின்னா என்ன? நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எந்த கிளைமும் பண்ணலை உங்கள் பாலிசியில் அப்படின்னா உங்கள் சம் இன்சூர்டு கூட எய்தர் 10% ஆர் 25% ஆர் 50% உங்கள் பாலிசி கண்டிஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருக்கீங்க, உங்கள் பாலிசியில் நோ கிளைம் போனஸ் 10% அப்படின்னா நீங்கள் இந்த பாலிசியில் ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து கிளைமே பண்ணலைன்னா ஃபஸ்ட் இயர் நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு 10% போனஸ் ஆட் ஆயிரும். அடுத்த வருஷம் கிளைம் பண்ணலன்னா இன்னொரு 10% ஆட் ஆயிரும். இப்படியே 5 வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணாது இருக்கும்போது நீங்கள் பாலிசி பேஸ் பாலிசி 10 லட்சம் தான், பட் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 10% ஆட் ஆனதுனால உங்களுக்கு இப்போ 15 லட்ச ரூபா வரைக்கும் எலிஜிபிள் இருக்கும். சம்டைம்ஸ் 25% இருந்தால் உங்களுக்கு ஒரே வருஷத்தில் 2.5 லட்ச ரூபா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் ஆட் ஆயிரும். ஸோ இந்த நோ கிளைம் போனஸ் முதல்லலாம் வந்து ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஒன்லி சம் இன்சூர்டாக தான் கொடுக்குறாங்க, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ் கிளைமுக்கு வந்து நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போதே உங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் பாலிசி காப்பி கொடுத்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டலே உங்களுக்கான என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணுமோ எல்லாமே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் அவங்களே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. உங்கள் கேஷ்லெஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒருவேளை இது வந்து நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் கிடைக்காத சமயத்தில் தான் இது நடக்கும். அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், உங்கள் பேங்க் செக் லீஃப் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்கள் பணம் திரும்ப வரும். அது போக ஹாஸ்பிட்டலிருந்து அவங்க உங்கள் கையில் கொடுத்த டிஸ்சார்ஜ் சம்மரி, ஐட்டமைஸ்டு பில்ஸ், அதாவது டீட்டெயில்டு பில், உங்களுடைய பில்லில் என்னென்ன அமௌண்ட் எதென்ன வகைக்கு செலவு பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு பில் வேணும். மெடிக்கலோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்களோ அந்த டெஸ்ட்டுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். டெஸ்ட் எடுத்தோடைய டெஸ்ட் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், இப்படி எல்லா ரிப்போர்ட்ஸுமே பக்காவாக இருக்கணும். இப்படி எல்லா ஐட்டத்தையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அது போக கிளைம் ஃபார்ம் ஒன்று ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் கிளைம் ஃபார்மையும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சீல் அண்ட் சைன் வச்சு வாங்கி சப்மிட் பண்ணணும். இப்படி பக்காவாக பண்ணும்போது உங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் ஈஸியாக த்ரூ ஆகும். கேஷ்லெஸ் கிளைமோட ப்ராசஸ் என்ன? கேஷ்லெஸ் கிளைம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுமே உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் பாலிசி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள் டிபிஏ மூலிமா உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் இன்டிமேட் பண்ணிடுவாங்க, கிளைம் இன்டிமேஷன் பண்ணிடுவாங்க. அவங்களே எல்லா ப்ராசஸையும் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பில் செட்டில் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு சிரமப்பட வேண்டியது இருக்காது. பாலிசி ரெனியூவல் பண்ணுற டைமில் ரெனியூவல் பண்ண மறந்துட்டால் என்ன ஆகும்? ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையுமே மினிமம் 15 days to 30 days கிரேஸ் பீரியட் இருக்கும். இந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் ப்ரீமியம் கட்டி உங்கள் பாலிசியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கிரேஸ் பீரியடை தாண்டிட்டிங்கன்னா உங்களால் ரெனியூவல் பண்ண முடியாது. ரெனியூவல் பண்ணாட்டி உங்களோட பாலிசியோட கண்டினியூட்டி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இந்த கிரேஸ் பீரியடில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களால் கிளைம் பண்ண முடியாது. நான் கட்டக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா? நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது. 80D செக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த லிமிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, சரிங்களா? அப்போது உங்களுக்கு வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய 80D பெனிஃபிட்டில் கொஞ்சம் எக்ஸஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் வந்து 80D பெனிஃபிட்டுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். என்னோடய ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எக்ஸிஸ்டிங் வேறு ஒரு நிறுவனத்திலிருந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு நான் மாற்றிக்க முடியுமா? நீங்கள் உங்களோட எக்ஸிஸ்டிங் பாலிசியை ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றிக்க முடியும். இதுக்கு பேர் வந்து போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போர்ட் பண்ணும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பாலிசியோடைய ப்ரீவியஸ் இயர்ஸ் பாலிசி காப்பி, கிளைம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி பெனிஃபிட், வெயிட்டிங் பீரியட் வெய்வர் எல்லாமே கொடுத்து உங்கள் புது இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்கள் பாலிசியை எடுத்துக்குவாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான பெனிஃபிட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். உங்களால் அந்த போர்ட்டிங் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாட்டி சம்டைம்ஸ் போர்ட்டிங் ரிஜெக்ட் ஆகலாம். அப்போ நீங்கள் உங்கள் எக்ஸிஸ்டிங் கம்பெனிலே பாலிசியை கன்டினியூ பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆயுஷ் கவரேஜ் அப்படின்னா என்ன? ஆயுஷ் கவரேஜ் அப்படிங்கிறது ஆயுர்வேதா, யோகா,
யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த 5 சேர்ந்தது தான் ஆயுஷ் கவரேஜ் அப்படிங்கிறது. இந்த 5 வகை ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் எது வேணாலும் ஒரு கவர்மெண்ட் ரிகாக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் பாலிசி கண்டிஷன்ஸை பொறுத்து சம்டைம்ஸ் உங்கள் சம் இன்சூர்டு வரைக்கும் ஃபுல் அமௌண்ட்டும் கிடைக்கலாம். இல்லை உங்களுக்கு பாலிசிஸில் சப்லிமிட் இருக்குது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா அந்த சப்லிமிட் என்ன மேக்ஸிமம் லிமிட்டோ அந்த லிமிட் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸில் ஓபிடி கவர் அது எனக்கு கிடைக்குமா? உங்கள் பாலிசியில் ஓபிடி கவர் இருக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஓபிடி கவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அவுட் பேஷண்ட்டாக எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், மெடிசன் ஆர் சில டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கவரேஜ்க்கு கிளைம் பண்ணிக்க முடியும். இது மேக்ஸிமம் பாலிசிஸில் இதுக்கான எலிஜிபிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய பாலிசிஸில் நீங்கள் வந்து ரைடர் ப்ரீமியமாக கட்டி எடுக்க முடியிற ஆப்ஷன் இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் வராததுக்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஓபிடிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடிய விஷயம்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த ஒரு பெனிஃபிட்டை தேடினீங்கன்னா உங்களுக்கு வேறு சில நன்மைகளை நீங்கள் உங்கள் பாலிசியில் இழக்கிற வாய்ப்புகள் இருக்குது. டென்டல் அண்ட் விஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் ட்ரீட்மெண்ட்டில் கவர் ஆகுமா? நார்மலாக டென்டல் அண்ட் விஷன் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் ஆகாது அன்டில் அதர்வைஸ் கேட்ராக்டாக இருந்து கவர் ஆகும். அதுவும் ஆஃப்டர் 2 years ஆஃப் த பாலிசி பீரியட். டென்டல் ரிலேட்டடாக ஆக்சிடெண்ட்டை தவிர வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் மேஜரான பாலிசிஸில் கவர் ஆகாது அன்டில் அதர்வைஸ் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து உங்கள் பல்லு ஃபுல்லாகவே ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னா உங்களுக்கு அது எலிஜிபிளாக இருக்கும். பட் மேக்ஸிமம் டைமில் உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இல்லை. சூப்பர் டாப்அப் பாலிசி அப்படின்னா என்ன? சூப்பர் டாப்அப் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பேஸ் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் அதில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இந்த 5 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் சூப்பர் டாப்அப் அப்படிங்கிற ஒரு பாலிசி எடுக்கலாம். நார்மலாக 5 லட்ச ரூபாய்க்கான பாலிசி எடுத்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸ் ப்ரீமியம் வருது அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து அதிகமான கவரேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ் ப்ரீமியம் கட்டுறதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரீமியம் கட்டினாலே இந்த அதிகப்படியான ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய்க்கே நீங்கள் எடுத்தால் கூட ஒரு 15,000 ரூபா தான் ப்ரீமியம் வரும். ஆனால் 5 லட்ச ரூபாய்க்கே உங்களுக்கு 15,000 ரூபா ப்ரீமியம் வரும். ஸோ அப்போ 1 கோடி ரூபா வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இன்னொரு 15,000 ரூபா செலவு பண்ணால் போதும் நீங்கள் 1 கோடி ரூபா வரைக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப குறைவான ப்ரீமியத்தில் எக்ஸ்ட்ராவான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சூப்பர் டாப்அப் பாலிசி. இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். அப் டு சம் அஷ்யூர்டு வரைக்குமே உங்களுக்கு ஈவன் ஒரு டோனருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் கூட கவர் ஆகும். ஒருத்தர் வந்து உங்களுக்காக வந்து கிட்னி ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் டோனர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டோனருக்கு கூட அப் டில் சம் அஷ்யூர்டு வரைக்கும் கவர் ஆகக்கூடிய பிளான்ஸ் இருக்குது. அதை தேர்ந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன், இல்லை ஒரு ஃபாரினர், நான் இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கேன், நான் வந்து இங்கே பாலிசி எடுக்க முடியுமா? நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தாலோ இல்லை ஒரு ஃபாரினராக நீங்கள் இந்தியாவில் இருந்தாலோ உங்களால் பாலிசி எடுத்துக்க முடியும். இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் இங்கே பாலிசி எடுத்துகிட்டு அப்ராடில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. இதே நீங்கள் வந்து அப்ராட்லேயும் எனக்கு கிளைம் வேணும், இதுவே நீங்கள் வந்து ஒரு குளோபல் கவரேஜ் இருக்கக்கூடிய பாலிசி எடுக்கிறீங்கன்னா பெர்டைனிங் டு த பாலிசி கண்டிஷன்ஸ் உங்களுக்கு குளோபல் லெவலில் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் செக்கப் ஆர் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் அப்படின்னா என்ன? நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பாலிசியில் வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை சில பாலிசிஸில் கிளைம் ஃப்ரீ இயர்ஸில் மட்டும் நீங்கள் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணிக்க முடியும். அது உங்கள் பாலிசியை பொறுத்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வரக்கூடிய மேஜரான பாலிசிஸில் எவ்ரி இயர் நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த பாலிசியை நீங்கள் உங்கள் பாலிசி கண்டிஷன்ஸில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. என்னோடய ப்ரீமியமை நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண முடியுமா? நீங்கள் ப்ரீமியமை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதுக்கு சில கம்பெனிகளில் சில பாலிசிஸில் எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் என்ன நடக்கும்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான நீங்கள் கட்ட வேண்டிய பேலன்ஸ் ப்ரீமியத்தை ஃபஸ்ட்டு உங்கள் பாலிசியிலேருந்து கிளைமுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் கிளைம் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. இன்னொன்று உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஒரு மந்த்லி இஎம்ஐ மாதிரியான ப்ரீமியத்தை நீங்கள் கட்ட மிஸ் பண்ணிட்டாலும் உங்கள் பாலிசி வந்து சீக்கிரம் லேப்ஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் அட்வைசபிள் நாட் டு கோ ஃபார் இஎம்ஐ ஆப்ஷன் த்ரூ த பாலிசி. நீங்கள் கிரெடிட் கார்டு எதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது மூலிமா இஎம்ஐ போட்டுட்டு நீங்கள் பாலிசி எடுத்துக்கிறது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுவுமே நாங்கள் வந்து நீங்கள் ஆனுவல் ப்ரீமியம் மோடில் நீங்கள் டேரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கட்டிட்டு நீங்கள் வேறு ஏதாவது இஎம்ஐ மோட் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியில் இஎம்ஐ பேஸ்டு பாலிசிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சில சிக்கல்கள் உங்களுக்கு தான் ஏற்படும். ட்ரீட்மெண்ட் டைமில் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டால் அந்த கிளைமை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது? ஒரு பாலிசி ஹோல்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கார், அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் த்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பேமெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க வேண்டியதில்லை.
ஒருவேளை அவர் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கார் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய நாமினி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கான பேமெண்ட்டெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணலாம். அப்படி கிளைம் பண்ணும்போது அந்த பேமெண்ட் அந்த நாமினிக்கு ஃபுல்லாக கிடச்சிடும். ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட்டில் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை நாமினி பே பண்ணிவிட்டு நாமினி வந்து அந்த பாலிசியோடைய கிளைமை ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில் கிளைம் பண்ணிக்க முடியும். ஆஸ் பர் பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட் இருக்கோ அது அந்த நாமினிக்கு கிடைக்கும். ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா இல்லை மேஜரான பாலிசி ஹோல்டர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பாலிசி என்ன ஆகும்? ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியில் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டார்னா மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வருஷம் பாலிசி அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்த வருஷம் ரெனியூவலில் அந்த நபருக்கான ப்ரீமியத்தை கழிச்சிட்டு மீதி இருக்கவங்க மட்டும் அந்த பாலிசியை கன்டினியூ பண்ணிக்க முடியும். இன்னொருத்தர் வந்து பாலிசியை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி மாறிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நான் கேன்சல் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் எடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உங்களுக்கான ப்ரீமியம் நீங்கள் அந்த என்ன டைம் பீரியட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் அவங்க அந்த டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ரீமியத்தை பிடிச்சிட்டு மீதி சில கம்பெனியில் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் எடுக்கக்கூடிய பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன? ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லாத சூழ்நிலைகளில் இல்லை உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாத சூழ்நிலைகளில் நீங்கள் வீட்டிலிருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கான கிளைம் வந்து எலிஜிபிள் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிசியில் என்டோஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? உங்கள் பாலிசியில் சில தவறுகள் நீங்கள் ப்ரப்போசல் ஃபார்ம் கொடுக்கும்போது இருந்திருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுடைய பேரில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சாலோ இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸ் மாறினாலோ உங்கள் கம்யூனிகேஷன் இல்லை நாமினியோட டீட்டெயில்ஸ் மாற்றணும் அப்படின்னாலோ இந்த மாறுதல்கள் எது உங்கள் பாலிசியில் நீங்கள் செஞ்சாலுமே அதுக்கு பேர் என்டோஸ்மெண்ட். நான் மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க முடியுமா? அப்படி எடுத்தால் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையுமே நான் ஒரே டைம் கிளைம் பண்ண முடியுமா? ஒருத்தர் எத்தனை நிறுவனங்களில் வேணாலும் எவ்வளோ பாலிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு இடத்துல தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும், அந்த சம் இன்சூர்டுக்கு. அந்த சம் இன்சூர்டுக்கு மேலே உங்கள் ஹாஸ்பிட்டல் பில் வருதுன்னா நீங்கள் அடுத்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 நிறுவனங்களில் 5-5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பெரிய ஹாஸ்பிட்டல் செலவு வருது, உங்களுக்கு ஒரு 25 லட்ச ரூபா வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 4 நிறுவனங்களையுமே 5-5 லட்ச ரூபா தனித்தனியாக கிளைம் பண்ணி ஒரு 20 லட்ச ரூபாயை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். மீதி 5 லட்சத்தை நீங்கள் கையிலிருந்து செலவு பண்ணிக்க முடியும். ஆனால் ஒருவேளை உங்கள் பில்லே வந்து 3 லட்ச ரூபா தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். எல்லா நிறுவனங்களையும் 3 லட்சம் கிளைம் பண்ண முடியாது. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதே லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய உயிருக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு நீங்கள் இறந்துட்டால் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் அமௌண்ட்டுக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ். இது ரெண்டுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஹெல்த் இன்சூரன்ஸில் டிபிஏ அப்படிங்கிறவர் யார்? தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறவங்க உங்கள் கிளைமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இன்னொரு துணை நிறுவனம். அவங்க மூலியமாக தான் உங்கள் கிளைம்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை நான் எப்படி சூஸ் பண்ணுறது? பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மாவட்டத்தில் அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு நெட்வொர்க்கில் இணைஞ்சிருக்கணும், அதிகப்படியான கிளைம் ரேஷியோ கொடுத்துருக்கணும், இன்னொன்று உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரீமியம். இப்படி உங்களுக்கு எது உகந்தது, உங்களுடைய உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ நிலைமைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாலிசியை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பாலிசியும் ஒவ்வொரு விதமான நபர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுடைய கண்டிஷன்ஸுக்கு எது ஈஸியாக மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான பெஸ்ட் இன்சூரன்ஸ் பாலிசி. ப்ரப்போசல் ஃபார்ம் அப்படின்னா என்ன? நீங்கள் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறது தான் ப்ரப்போசல் ஃபார்ம். இந்த ப்ரப்போசல் ஃபார்மில் நீங்கள் எந்த வித விஷயத்தையும் தவறுதலாக ஃபில் பண்ணக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணணும். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கான கிளைம்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை உங்கள் பாலிசி கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரப்போசல் ஃபார்ம் அப்படிங்கிறது
உங்களுக்கும் மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கான அப்ளிகேஷன், இந்த இடத்துல எந்த தவறுகளும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸ்டாண்டர்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் வெயிட்டிங் பீரியட் 2 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துக்கு கிடைக்காது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு. இந்த 2 இயர் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2 to 4 இயர்ஸ் உங்கள் பாலிசியில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் உபாதைகளுக்கு கிளைம் கிடைக்கும். செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரிஸ், நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட உங்கள் உடம்புல காயங்கள் ஏற்படுத்தி கொண்டதுக்கு எந்த கிளைமும் எப்போவுமே கிடைக்காது. இது பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷனில் இருக்கும். ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அப்யூஸ் இன்ஜுரி, நீங்கள் ஆல்கஹால் ஆர் ட்ரக் அப்யூஸில் இருக்கிற நேரத்தில் உங்கள் உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலோ இல்லை வண்டி வாகனத்தில் போய் இறந்தாலோ எந்த கிளைமும் உங்களுக்கு கிடைக்காது. கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ், நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பர்மனெண்ட்டாக உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணம் கிடைக்காது. காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜரி, நீங்கள் ஆக்சிடெண்ட் இல்லாமல் மற்ற காரணங்களுக்காக போய் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பணம் கிடைக்காது. டென்டல், விஷன் அண்ட் ஹியரிங், ஹாஸ்பிட்டலில் ஒரு சீரியஸாக ஒரு ஆக்சிடெண்ட் மூலயமா அட்மிட் ஆனால் மட்டும்தான் இந்த 3 விஷயத்துக்குமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கும். மற்ற சாதாரண நேரங்களில் டென்டல், விஷன் அண்ட் ஹியரிங் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைம் ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் கிடைக்கும், இல்லை சம்டைம்ஸ் கிடைக்காமலும் இருக்கும். மெட்டர்னிட்டி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, இந்த விஷயங்களுக்கு லாங் வெயிட்டிங் பீரியட் இருக்கும், சப்லிமிட் இருக்கும், இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பாலிசி எடுக்கணும். மென்டல் இல்னஸ் ரிலேட்டட் சில பாலிசியில் மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க. உங்கள் பாலிசியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ், எஸ்டிடி, இந்த இதுக்கு ஜென்ரலாக கவரில் இல்லவே இல்லை. வார், நியூக்ளியர் ஆர் கெமிக்கல், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. எக்ஸ்பிரிமெண்டல் ஆர் அன்ப்ரூவன் ட்ரீட்மெண்ட், இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸில் அன்ப்ரூவன் ட்ரீட்மெண்ட்ஸ், இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் யாருக்குமே பண்ணது இல்லை, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அதை பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்காது. ஹசார்டஸ் ஆக்டிவிட்டி, அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ஆர் இல்லீகல் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டால் உங்களுக்கு கிளைம் பணம் கிடைக்காது. வெயிட்டிங் பீரியட் 30 days to 2 years, அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 30 daysக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சிடெண்ட் எனி இல்னஸ் கிளைம் கிடைக்கவே கிடைக்காது. பிளான்டு ட்ரீட்மெண்ட்டு மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இது முக்கியமாக காரணம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பாலிசி எடுத்துகிட்டு இப்போ போய் நான் ட்ரீட்மெண்ட் போகலாமா அடுத்த 10 நாளுக்குள்ளே அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு 30 daysக்கு எந்த கிளைமும் கிடைக்காது. ஒன்லி ஃபார் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸுக்கு தான் கிடைக்கும். 2 year வெயிட்டிங் பீரியட் ஃபார் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ், கேட்ராக்ட், ஹிரண்யா, கிட்னி, யூரிட்டர், bladder stone, joint replacement apart from accident, benign prostatic hypertrophy, varicose veins, ulcers, sinusitis, ENT disorder, gallbladder stones, fistula, fissure, piles, உங்கள் உடலில் எங்கே இருக்கக்கூடிய டியூமர் ஆர் சிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய எந்த வியாதிகளுக்கும், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற வியாதிகளுக்கும் கிளைம் கிடைக்காது. கேஸ்ட்ரிக் ஆர் டியோடனல் அல்சர், ஹைட்ரோசீல், கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் ஆர் டயாலிசிஸ்க்கு போன்ற எந்த வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்காது. ஸோ இந்த லிஸ்ட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு நாள்பட்ட வியாதிகள், இதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்து தள்ளி போட முடியுங்கிற ரீசன்னால தான் இதுக்கான கிளைம் கிடைக்காது. இதை தவிர திடீர்னு ஏற்படக்கூடிய எந்த வியாதிகளாக இருந்தாலும் கிளைம் கிடைக்கும். நன்றி.